ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை நம்மளுடைய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி எப்படி கூகுள் டிரைவில் நம்மளுடைய ஃபோட்டோஸை சேவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸை கூகுள் டிரைவில் சேவ் பண்ணுறது மூலிமா என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி தான் டுடே வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன யூஸ்னா, நம்மளுடைய ஃபோட்டோஸை கூகுள் டிரைவில் சேவ் பண்ணுறது மூலிமா நம்ம மொபைல் நமக்கே தெரியாமல் மிஸ் ஆகலாம், அண்டு ரீசெட்டும் ஆகலாம். அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் சம்டைம்ஸ் டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டெலிட் ஆகாமல் இருக்க தான் நம்ம ஃபோட்டோஸை கூகுள் டிரைவில் சேவ் பண்ணுறோம். நம்ம கூகுள் டிரைவில் சேவ் பண்ணோன்னா நம்மளுடைய இமெயில் அக்கௌண்ட்டு, அதாவது இமெயில் அக்கௌண்ட்டும் அதனுடைய பாஸ்வேர்டும் இருந்தால் மட்டும் போதும். நம்மளுடைய அப்லோட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் நம்மளால் திரும்ப எடுக்க முடியும். அதை பற்றி தான் டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இப்போது நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது உங்கள் மொபைலில் இருக்கிற கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது இங்கே ப்ளஸ்ன்ற ஒரு ஐக்கான் கீழே இருக்கும், ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் ஃபஸ்ட்டில் நான் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டேன். அது அப்லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லோட் ஆகுறது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இனிமேல் இந்த ஃபோட்டோ நம்மளுடைய நார்மல் கேலரியிலேருந்து டெலிட் ஆனாலும் நம்மளுடைய கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ஃபோட்டோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுடைய இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் மொபைலில் இருக்கிற கூகுள் டிரைவில் இந்த அதாவது இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான்.